வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 36 வயசு தான் ஆகுது. பிரபல பாடி பில்டர் திடீரென காலமாகி போயிருக்காரு. ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல், அவர் என்ன மாதிரி எந்த துறையில் சாதித்திருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா துறை மட்டுமல்லாமல் பல்வேறு துறையை சேர்ந்த நிறைய பேர் நம்ம இந்த வரிசையாக இழந்துக்கிட்டே வரோம். சமீப காலமாக நம்ம டேனியல் பாலாஜி, லொல்லு சபா சேசு அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்து போனார். இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா சிறிது நினைத்து கூட பார்க்கல, அந்த அளவுக்கு திடீரென மரணம் அடைந்து போனாங்க. இவருடைய மரணம் எல்லாமே அடங்குவதற்குள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே இருந்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பிரபலம் திடீரென மரணம் அடைந்த செய்தியை கேள்விப்பட்டனுமே ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. யார் அந்த பிரபலம்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 36 வயசு தான் ஆகுது. பிரபல பாடி பில்டர் திடீரென காலமாகி போயிருக்காங்க. ரசிகர்கள் இணையதளம் வாயிலாகவும் நேரடியாக போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு திடீரென உயிரிழப்புகள், மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்தே வருகிறது. அந்த வகையில் பலரால் நாட்டில் வசித்து வரும் 36 வயதான பாடி பில்டர் இலியா தினமும் 2 கிலோ இறைச்சி உட்பட 1600 கலோரிகள் கொண்ட உணவை சாப்பிட்டு விட்டதாக வைத்திருந்தார். தனது அசுத்தமான உடல் வகைக்காக பரவலாக அறியப்பட்ட இவர் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. கடந்த சில நாட்களாகவே கோமாவில் இருந்து வந்த இலியா சிகிச்சை பலனளிக்காமல் திடீரென உயிரிழந்து போயிருக்காரு. இலியாவின் மனைவி தனது கணவர் மீது ஏற்பட்ட அதிர்ச்சியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்காங்க. தனது கணவருக்கு முதலுதவி செய்த போது அவரது மூளை செயல் இழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக வேதனை தெரிவித்திருந்தாங்க. அவங்க வீடியோ மூலமாக வெளியிட்டிருந்தது நிறைய பேருக்கு, ரசிகருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான வீடியோவாக இருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேர் உதவியும் செய்து வந்தாங்க. இலியானாவின் மரணம் அதிகப்படியான புரதம் மற்றும் கலோரிகளை உட்கொள்வதன் ஆபத்து குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான் அவசியத்தை வலியுறுத்தும் வருகிறது. உடல் எடை அதிகரிப்பு மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவருடைய மரணத்திற்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.